ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டங்களில் ரேஷன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் அட்டை சார்ந்ததாக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழகத்தில் செயல்படுத்த போகிறாங்க. அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் தமிழகத்தில் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது பத்திரிகை செய்தியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேஷன் பொருட்கள் இனி வீடு தேடி வரும். வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஜூலை 1ஆம் தேதி முதல் சோதனை ரீதியாக துவக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா 70 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கும் வழங்கப்பட உள்ளது. கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் வந்து தொடங்குது. ஸோ இது சோதனை ஓட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மற்றும் மொத்தம் 10 மாவட்டங்களில் இதை வந்து 1ஆம் தேதி முதல் சோதனை அடிப்படையில் தொடங்குறாங்க. ஸோ அதுவும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அவங்க 70 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருந்தாங்க, மூத்த குடிமக்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் முதல் கட்டமாக ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்கள் பெற வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வீடு தேடியே உங்கள் வீட்டுக்கே வந்து இல்லம் தேடி திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.